போய் பாப்போம் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னுட்டு. என்ன இன்னும் பழகணும் நான் வந்திருக்குமே. ஐயோ கடவுளே, இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடும். நம்ம ஊரை சொன்னா போதும், நம்ம மாவட்டத்தை சொன்னாலே போதும். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. மழை வேற வெளுத்து வாங்குது. இன்னைக்கு பள்ளிக்கூடம் போற மூடும் இல்லை வேற. சீக்கிரம் சொல்லிடணும், மணி வேற ஆயிட்டு கிடக்கு. இங்க பத்தியா அங்க கிடந்து நான் புலம்பிட்டு கிடக்கேன். இங்க அழகா உட்காந்து எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கா பத்தியா. பள்ளிக்கூடம் போன நினப்புல காலையில எழுந்திரிச்சோன்னா டிவி ஆட்டி உனக்கு. என்ன சத்தம் போட்டதுமே இப்ப கேட்காம போயிரும். பேசாம இரு, அதுக்குள்ள சொல்லிட்டு போயிருவாவா. அப்புறம் எனக்கு கேட்கலன்னா அப்புறம் வேஸ்டா போயிரும் பாத்துக்க. பேசாம இருந்துருமா. கனமழை காரணமாக இன்று தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மிகவும் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்று விடுமுறை அறிவித்துள்ளார். எங்க மழை பெய்யலையே, அங்கதான் லீவ் விட்டுருக்காவ. இங்க மழை கொட்டிட்டு கிடக்கு நைட்ல இருந்து. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ. மழையில எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறது? அப்ப லீவ் விடுற நேரத்துல பார்த்தா நல்ல வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்கும். அப்ப எல்லாம் லீவ் விடுவாவ. இன்னைக்கு பார்த்து லீவ் விடல பத்தியா. ஐயோ மணியர ஆயிட்டே. இது என்ன என்ன காலையிலே கிடந்து டிவி பார்த்துட்டு புலம்பிட்டு கிடக்கா. என்ன மண்டை கொளாராயிட்ட? ஏம்மா நைட்ல இருந்து ஒரே மழையா இருக்கு பத்தியா. பள்ளியோட லீவுன்னு நினைச்சதாம டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கேன். பத்தியா நம்ம மாவட்டம் மட்டும் பள்ளியோட லீவ் விடல. இங்க மழை பெய்யறதுல கண்ணெல்லாம் தெரியலையா. எப்படிமா அந்த மழையில பள்ளியோடம் போறது? இது ஏற்கனவே மணி ஆயிட்டு எப்ப போய் சேர்றது? நல்ல காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு மாச்சலை பட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்க. லீவ் விடுவான்ட்டு மழையெல்லாம் குறைஞ்சு போச்சு. வெளியில போய் பார்க்கலையோ? ஆமா, உனக்கு டிவி என்ன லீவு எப்போ விடுவான்னு பார்த்துக்கிட்டு கிடக்க. அந்த பையன் வேற என்ன பண்றான்னு தெரியல. அவன் நல்லா உறங்கிட்டு கிடக்கான். நீங்கெல்லாம் இங்கடி படிக்க பெரிய கிளம்பி ஓட்டிட்டி லேட் ஆயிட்டு வேற. இந்த சோறெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. சரிம்மா, ஓடி போய் குளிச்சுட்டு விடந்துற என்ன. ஏம்மா அப்படியே சுவி எழுப்பி விடுமா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிட்டு இன்னும் கடந்து உறங்கிட்டு கிடக்கான். அந்த போய் பல்லு விளக்க அது விளக்கிறேன் லேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். லேட்டா பண்ண மிஸ் வேற ஏசுவோம்மா. ஓடி போய் அவனையும் எழுப்பி விடுப்பா. என்ன கொழுப்பு பற்றி எதுக்கு இது? பள்ளியிடம் போகிறதுக்கு என்னமோ எனக்கு தான் சீக்கிரம் ப்ரெஷர் பிபி எல்லாம் வந்து உச்சத்தில் ஆயிரும்பளுக்கு. நான் தான் சீக்கிரம் மண்டையை போடணுட்டி உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு. பள்ளியோடத்துக்கு கிளம்பி போகிறதுக்கிட்ட உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஆக்கி எடுத்து வைக்கேன். தின்னு விட்டு அங்கே போய் படிச்சு விட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப வலிக்கேன்னா இங்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த போய் வேறு என்ன பண்ணிட்டு கிடக்கான்னு தெரியல. இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர மட்டும் எனக்கு ஒரு செம்மமே ஆயிரும். இங்கே பற்றியா ஒருத்தி இப்போ தான் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் கிளம்ப போகிறா. இவன் எழும்பவே இல்லையே. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை செய்யுது? பள்ளிக்கூடம் போகாமல் பேசாமல் 2 மாட்டை வாங்கி கொடுத்து மேய்க்க சொல்லலாம் இருக்கு. என்ன ஒன்றுத்துக்கு சரிப்பட்டு வராது இவருக்கு. எப்படி நல்லா உறங்கிட்டு கிடக்க பற்றியா. நல்லா எட்டி உச்சச்சி இன்னைக்கு பல்ல எடுத்தால் தான் அடங்குவான். டெய்லியும் இதே வேலையாக போயிட்டு நான் வந்து எழுப்பமே என்னைக்காச்சும்